வணக்கம், லதா காமாட்சி நெல்லை பூஜை. இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா நெல்லை ஸ்பெஷல் அவியல். அதுக்கு 14 வகையான காய் எடுத்துருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் சின்ன துண்டு இஞ்சி சீவிருக்கேன், ஒரு 2 பல்லு பூண்டு. ஏன்னா அந்த காய்க்கு வந்து உருளைக்கிழங்கு வாழைக்காய் சேர்க்குறதுனால வாயு சமாளிச்சதுக்காக 2 பல்லு பூண்டு துருவி போட்டிருக்கேன், இஞ்சியும் துருவி போட்டிருக்கேன், கருவேப்பிலை, வரமிளகாய். இப்போ வந்து இதில் வந்து கேரட்டு, அவரைக்காய், பீன்ஸு, சௌச்சோ, வெள்ளரிக்காய், புடலங்காய் இந்த காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதில் சிறுகிழங்கு, சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு இதையும் சேர்த்து வதக்கிக்கும். சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, சிறுகிழங்கு சேர்த்தாச்சு. கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், புடலங்காய், சௌச்சோ, முருங்கைக்காய் எல்லாம் வந்து இந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா பிரட்டி கொடுத்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த தண்ணிக்காய் வெள்ளரிக்காய், சௌச்சோ, புடலங்காய் அந்த தண்ணியிலே காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும். தண்ணி அதிகமாக விட்டுட்டா அவியல் வந்து நல்லா வராது. பிஞ்சு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், அப்படி மூடி வச்சிடலாம். காய் ஒரு 3/4 பதம் வெந்த உடனே உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து கத்திரிக்காயும் நேந்திரம் வாழைக்காயும் இருக்குது, மாங்காய், இது 3 கடைசியில் சேர்க்கணும். அவியலுக்கு வந்து காரம் வந்து பச்சை மிளகாய் தான். இப்போ தேங்காய், பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கணும். இப்போ 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ உப்பும் இந்த உரப்பையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், நேந்திரங்காயும் சேர்த்துக்கலாம். பட்டர் பீன்ஸும் சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து மாங்காயும் சேர்த்துக்கலாம். ஆனால் காயெல்லாம் ஒரே ஷேப்பில் நறுக்கினா தான் நல்லாயிருக்கும். காய் நல்லா வெந்துடுத்து. இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் தான் இதில் முக்கியம் அவியலுக்கு. இங்கே வந்து தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தப்பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் ஊற்றிடலாம். சின்ன வெங்காயத்தை இப்படி பொன்னரமாக வறுத்து கொட்டும்போது தான் அவியல் நல்ல மனம் இருக்கும். அவியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக தேங்காய் பூ, பச்சை தேங்காய் எண்ணெய், மல்லித்தலை போட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். முதல்ல வந்து பச்சை மிளகாய் கருத்து போயிடும், அதுக்காக தான் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சோம். இப்போ தான் அவியலுக்குள்ள தேங்காயை நம்ம சேர்க்குறோம். பச்சை தேங்காய் அப்படியே கரண்டியில் ஊற்றிருக்கேன், அப்படியே சுற்றி ஊற்றிட்டு மூடி வச்சிட வேண்டியதான். சாப்பிடும்போது அப்படியே கிண்டி சாப்பிட வேண்டியதான். அதையும் நான் காமிக்கிறேன். சூடான சுவையான அவியல் ரெடி. இது ரமலான் மாதங்கிறதுனால பக்கத்தில் உள்ளவங்க நோன்பு இருக்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு சாம்பார் அவியல் பிடிக்கும்னு சொன்னதுனால அவங்களுக்கு நான் இதை இன்றைக்கி செஞ்சு கொடுக்குறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வழக்கமாக நம்ம செய்கிற சாம்பார் தான். எல்லா காயும் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், கேரட், வெண்டைக்காய், அவரைக்காய் போட்டு இடி சாம்பார்.